நெக் எப்படி கட் பண்ணுறதுன்ற மெத்தடை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பேப்பர் கட்டில் தான் நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஏதாவது சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுறதுனா அப்போ தான் ஆட் பண்ண முடியும். இது வந்து 2 பார்ட்டாக கட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்னை வந்து பேப்பரில் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்கோட ஓப்பன் வந்து நான் 3 இன்ச் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டு தான் நம்ம ப்ளவுஸோட லென்த்தை வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் லென்த் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கும். இல்லைனா நம்ம லென்த் மார்க் பண்ணிட்டோம்னா இந்த பேட்டர்ன் அப்படியே வச்சு லைனிங்கில் மார்க் பண்ணுறோன்னா நமக்கு 1/2 இன்ச் கிட்ட கம்மியாகும் ப்ளவுஸ் லென்த்து. ஸோ இந்த ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ரெடி அளவு 14 இன்ச்சு. இப்போ நான் அந்த 14 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம நெக்கோட ஓப்பன் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலே வந்து போட் நெக் வரும். அந்த போட் நெக் வந்து நான் 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரோப் கட்டுறது அந்த கர்வாக வரும்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் நெக்கோட லென்த்து வந்து நான் கீழேருந்து 4 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லையும் நான் நெக்கோட ஓப்பனாக எடுத்துக்க போகிறேன். அடுத்து வந்து நம்ம நெக்கோட விட்த்து வந்து 3.5 இன்ச். அதை வந்து நம்ம எல்லா பாயிண்ட்டுக்கும் இதே மாதிரி 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண 3.5க்கு லைன்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து செப்பரேட்டான பாக்ஸ் வரும். ஸோ மேலே போட் நெக்குக்கு தனியாக ஒரு பேட்டர்னும் கீழே தனியாக ஒரு பேட்டர்னும் தான் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்க 1/2 இன்ச் வந்து நம்ம ரோப் கட்டுறதுக்காக தான் விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ போட் நெக்குக்காக 1 இன்ச்சு ஷேப் கொடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்க நெக்குக்கு கீழேருந்து லென்த்தில் 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து வித்தில் வந்து 3.5 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, அந்த 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல மட்டும் 4.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் அந்த கர்வை. அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் லென்த்துலேருந்து கீழே ஒரு இன்ச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டான ஒரு கர்வ் வரும். அந்த கர்வுக்கு நம்ம இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த 4.5க்கு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு வந்து இதே மாதிரி ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ரோப் கட்டுறதுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்க நெக்குக்கு வந்து ஒரு இன்ச் ஷேப் கொடுத்து இதே மாதிரி நம்ம வந்து கிராஜுவலாக தான் நம்ம லைன் வந்து மார்க் பண்ணணும். இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி அந்த பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஸ்கேலப்பை வந்து நம்ம சென்டர்லேருந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஃபோல்டு பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கேலப் வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியும். இல்லைன்னா பாதியிலே நின்றோம். ஸோ நான் அதே மாதிரி இப்போ பாயிண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்கேலப் கட் ஆகாமல் கரெக்டான ஷேப்பில் 3 ஸ்கேலப் வந்து கிடைக்கும். சென்டரில் இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு ஃபுல் ஸ்கேலப்பாக கிடைக்கும். இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 2 பீஸாக கட் பண்ண போகிறோம். கீழே இருக்க அந்த ஸ்கேலப்போட ஒரு பேட்டர்னும் மேலே இருக்கிறது வந்து ஒரு பேட்டர்னாகவும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப ப்ளவுஸோட பேட்டர்ன் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இதில் வந்து நான் எல்லா மார்க்கிங்ஸும் மார்க் பண்ணியிருக்கேன். வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேட்டர்னில் நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக கீழே வந்து பைப்பிங் கொடுத்தும் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிசைனோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2 செப்பரேட்டான பீஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம லைனிங்கில் தான் மார்க் பண்ணணும். நான் டிஃப்ரென்ஷியேட் கலர் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதனால நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயே உங்கள்கிட்ட வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி 2 செப்பரேட்டான நெக் டிசைன் வந்து கிடைக்கும். இதில் வந்து கீழே இருக்க ஸ்கேலப்புக்கு பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இன்னும் என்ஹான்ஸாக அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த பிரிண்ட் இருக்க மாதிரியான பேட்டர்ன் தான் வைக்க போகிறேன். இதை எப்படி வைக்கணுன்றதை நான் காட்டுறேன். இதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் அது மேலே வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம கீழே எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரையும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் 1 இன்ச் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஏன்னா அது உள்ளே தான் போகுது. ஸோ உங்களுக்கு வெளியே தெரியாது. 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப சில மிஸ்டேக் வரும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபேப்ரிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. பாட்டமுக்கு வந்து நான் இந்த ப்ளைன் ஃபேப்ரிக் தான் வைக்க போகிறேன். இதில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சைட் சீம் மட்டும் தான் கொடுக்கல. சைட் சீம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
இது வந்து மற்ற பேட்டர்ன் நம்ம கட் பண்ணுற மாதிரி தான். ரெடி அளவில் மார்க் பண்ணிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேப்பரில் இருக்க சேம் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலப்புக்கும் நான் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா, நம்ம இதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். அந்த 1.5 இன்ச்சுமே நம்ம அந்த 4.5 இன்ச்சுக்கு ஒரு அளவு எடுத்தோம்ல, ஆம்கோல்லேருந்து ஒரு கர்வ் வந்துச்சுல, அந்த கர்வ் வரைய தான் நமக்கு அந்த 1.5 இன்ச் தேவைப்படும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து ஃபுல்லாகவே 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் கட் பண்ணுறப்ப வந்து அந்த கர்வ் வரைய மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது கிளியர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ. இந்த 1.5 இன்ச் மார்ஜின் எதுக்கு விடுறோன்னா, மேலே இருக்க பார்ட்டை வந்து இதோட அட்டாச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு 1.5 இன்ச் விடுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். துணி வந்து பத்தாமல் போகாது. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுறப்ப கட் பண்ணிக்கணும் லைனிங்கை. இது வந்து கீழே வரப்போகிற பிளெயின் ஃபேப்ரிக்கு. அதுக்கடுத்து மேலே இருக்கிறது நான் இப்போ ரெண்டையுமே வச்சு காட்டுறேன். இது வந்து மேலே வரப்போகிற போர்ஷன். கீழே இருக்கிறது வந்து பிளெயினாகவும் மேலே வந்து பேட்டர்னோடையும் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுறப்ப. இப்போ அந்த 1.5 இன்ச் நம்ம எதுக்கு விட்டுருக்கோன்னு உங்களுக்கு புரியுதா? கீழே இருக்க பார்ட்டை நம்ம மேலே அட்டாச் பண்ணுறதுக்கு தான் அந்த 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.